ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம க்ரீன் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கப் தயிர், மல்லி, புதினா, பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு. ஃபஸ்ட்டு நம்ம புதினா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கேன். அதை விட கொஞ்சம் கம்மியாக மல்லி தலை. நான் பச்சை மிளகா 3 எடுத்துருந்தேன். எனக்கு கரெக்டான காரமாக இருந்துச்சு. உங்களுக்கு நல்ல ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா வேணால் எடுத்துக்கோங்க. இஞ்சி 2 இன்ச் அளவு எடுத்திருக்கேன். இஞ்சிக்கு தேவையான அளவு பூண்டு. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் நம்ம வச்சுருக்கிற தயிரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சா தான் நம்ம சிக்கனில் கோட் பண்ணும்போது எல்லாமே நல்லா பிடிச்சிக்கும். அப்படி இல்லைன்னா எல்லாமே எண்ணெயில் போட்டோன்னே கீழே தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா நைஸாகவும் அரைச்சிருக்கணும், அதே சமயம் திக்காகவும் இருக்கணும். நான் தண்ணி சேர்க்காம நான் வச்சுருந்த தயிர் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டேன். இப்போ இதை சிக்கனில் சேர்த்துட்டு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். நம்ம செய்கிறது க்ரீன் சிக்கனுங்கிறதுனால மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்துட்டோம்னா கலர் நம்மளுக்கு க்ரீன் கலரில் கிடைக்காது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சிக்கன் எடுத்து வறுத்துட வேண்டியதுதான். எண்ணெயில் போட்டோடனே புதினாவோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எப்போவுமே ஒரே மாதிரி சிக்கன் 65 சிக்கன் கபாப்னு ட்ரை பண்ணாதீங்க. அடுத்த தடவை நீங்கள் சிக்கன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ரீன் சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது உடனே திருப்பிடக்கூடாது. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா முருகணும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம பேஸ்ட் நல்லா நைஸாக அரைச்சதுனால தான் எண்ணெயில் மசாலா பிரிஞ்சு வராமல் அப்படியே இருக்குது பாருங்கள். நரன்னு அரைச்சிட்டோன்னா எல்லா மசாலாவும் அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் முடிஞ்ச அளவு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் மசாலாவை கை வச்சு கலந்துட்டேன். எனக்கு கை ஆனால் நல்லா எரிச்சல் இருந்துச்சு. பச்சை மிளகா சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக எரியதான் செய்யும். நீங்கள் ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுருங்க. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற ரெசிபீஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்டை க்ளியர் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.